ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வாழ்க்கை துணை பெயரில் தொழில் தொடங்கலாமா? இதுதான் தலைப்பு. நிறைய ஜாதகங்கள் பார்க்கப்படும் போது சுயதொழில் புரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் குறிப்பாக இந்த உபய லக்ன ஜாதகர்கள், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இவங்களெல்லாம் சொந்த தொழில் பண்ணாதீங்கன்னு நான் நிறைய அறிவுறுத்தியிருக்கேன். உங்கள் சுயதொழில் புரியும் போது நிறைய இழப்புகளையும் கஷ்டங்களையும் வாழ்நாள் சேமிப்புகளை கரைத்து விட்டு அதன் பிறகு என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறதையும் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்போது வாழ்க்கை துணை பேரில் தொழில் செஞ்சால் என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இதற்கு நான் வேடிக்கையாகவே பதில் சொல்வேன். அவங்க உங்கள் வாழ்க்கை துணை தானே சார், அப்போ உங்களுடைய நேரம் அவங்களுக்கும் சேர்த்து வேலை செய்ய தானே செய்யும் என்றாலும் கூட சில நிலைகளில் சில கிரக அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை துணையின் பெயரில் தொழில் செய்வது, வாழ்க்கை துணையின் பெயரில் இடம் வாங்குவது, வாழ்க்கை துணையின் பெயரில் வீடு கட்டிக்கிறது, இதெல்லாம் ஒரு விதத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது தான். ஒரு உதாரணமாக, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி கெட்டு போய் செவ்வாயும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது உங்கள் பேரில் இடமோ வீடோ வாங்கிறது நல்லதே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்கள் ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதி நல்லா வலுவாக இருந்தார்னா உங்கள் மனைவியின் பேரிலோ அல்லது கணவனின் பேர்லையோ சொத்துக்கள் வாங்கிறது ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் நிறையா இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில். அந்த வகையில் வாழ்க்கை துணையின் பெயரில் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்திற்கு 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கும். 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை. 7ஆம் இடத்தின் தனஸ்தானம், 7ஆம் இடத்தின் லாபஸ்தானம், 7ஆம் இடத்தின் ஜீவனஸ்தானம், இந்த மூன்றையும் நம்ம சூட்சமமாக கவனிச்சோம்னா உங்கள் ஜாதகத்தின் 5ஆம் வீடு, உங்கள் ஜாதகத்தின் 8ஆம் வீடு, உங்கள் ஜாதகத்தின் 4ஆம் இடம், இந்த மூணையும் கவனிக்கணும். ஏன்னா இது 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக வரக்கூடியது உங்கள் ஜாதகத்துக்கு 4ஆவது வீடு. 7ஆம் இடத்தின் லாபஸ்தானமாக வரக்கூடியது உங்கள் ஜாதகத்தின் 5ஆம் இடம். 7ஆம் இடத்தின் தனஸ்தானமாக வரக்கூடியது உங்கள் ஜாதகத்தின் 8ஆம் இடம். பொதுவாக ஒரு ஜாதகத்திற்கு 4, 5, 8ஆம் அதிபதி வலுவாக இருந்தால், அதாவது 4, 5, 8ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் இவர்கள் தனது வாழ்க்கை துணையின் பெயரில் எதையும் செய்யலாம். தொழில் தொடங்கிறது, அவங்க பேரில் வீடு வாங்கிறது, அவங்க பேரில் சொத்துக்கள் வாங்கிறது, அவங்க பேரில் வாகனம் வாங்கிறது, அவங்க பேரில் முதலீடுகள் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஜாதகத்தின் 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில், ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு துலா லக்ன ஜாதகம். துலா லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடம்ங்கிறது மேசம். அப்போ அந்த வீட்டுக்கு 10ஆம் இடமாக வர்றது இவங்களுக்கு 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. சரி, துலா லக்ன ஜாதகம், இந்த ஜாதகருக்கு சனி உச்சமாக இருக்கார். துலா லக்ன ஜாதகம், இவர் ஜாதகத்துக்கு சனி உச்சமாக இருக்கார். 8 சுக்கிரன் 8லேயே ஆட்சியாக இருக்கார். இப்போ இவர் வாழ்க்கை துணையின் பெயரில் தொழில் செய்யலாங்க. சூட்சமம் புரியுதா உங்களுக்கு? 8ஆம் அதிபதியாக வர்றவர் 7க்கு தனாதிபதி ப்ளஸ் 4, 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடம்ங்கிற வாழ்க்கை துணை ஸ்தானத்திற்கு ஜீவனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வருவார். இப்போ அவர் வலுவாக இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை துணையின் பேரில் தொழில் தொடங்குவது, வாழ்க்கை துணையின் பேரில் கூட்டு சேருவது, வாழ்க்கை துணையின் பேரில் முதலீடுகள் செய்வது நன்மை பயக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய வலு குறைவாக இருக்கிறது, தொழில் செய்ய வேண்டாம்னு ஜோசியர் சொல்லிடுறாரு, முதலீடு செஞ்சு தொழில் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும்னு சொல்கிறாருன்னா, அப்போ மாற்று ஏற்பாடாக உங்கள் ஜாதகத்தின் 4, 5ஆம் அதிபதிகள் மற்றும் 8ஆம் அதிபதியின் வலுவை பொறுத்து வாழ்க்கை துணை ரீதியாக தொழில் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆணின் ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு சுக்கிரன் நின்ற வீட்டிற்கு 10ஆம் அதிபதி வலுவாக இருந்தார்னா உங்கள் வாழ்க்கை துணையின் பேரில் தொழில் செய்யலாம். திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆண், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கேயாவது இருப்பார் இல்லைங்களா? சுக்கிரன் நின்ற வீடு ஏதோ ஒன்று. இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் கடகலக்கணம், உங்களுக்கு சுக்கிரன் கன்னியில் இருக்கார், நீச்சம், பரவாயில்லை. இந்த சுக்கிரன் நின்ற வீட்டுக்கு 10ஆம் அதிபதி யார்? புதன். அவர் அங்கேயே உச்சம், கன்னியிலேயே. இப்போ
நீங்கள் ஆண், உங்கள் ஜாதகத்திற்கு சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார் நீச்சம், அவருக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம். இந்த புதன் வந்து சுக்கிரனுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் பேரில் தொழில் செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? நல்லாயிருக்கும். அவங்க பேரில் பண்ணுற முதலீடுகள், தொழில், கூட்டு ஒப்பந்தங்கள் சூப்பராக வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசு கான்ட்ராக்டர் இருக்கார். அவர் பேரில் ஒரு பென்சில் கூட வாங்க மாட்டார். இதே அமைப்பு கொண்டவர் தான். கடக லக்னம், கன்னியில் புதனும் சுக்கிரனும் இணைவு. அவர் துலா ராசிக்காரரும் கூட. கன்னியில் புதன் சுக்கிரன் இணைவு. எல்லாமே ஒய்ஃப் பேரில் செய்வார். நான் தான் இவருக்கு அந்த ஐடியாவே கொடுத்தேன். ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி அரசு கான்ட்ராக்ட் ஒர்க்கெல்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கார். பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, பாதாள சாக்கடை தோன்றது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. பெரிய கோடீஸ்வரர் தான். ஆனால் அவர் பேரில் எதுவுமே இருக்காது. எல்லாமே மனைவி பேரில். இந்த அமைப்பு அவருக்கு அப்படியே பொருந்தி வரும். ரொம்ப சிறப்பாக சம்பாரிச்சிட்ருக்கிறவர். ஸோ ஒரு ஆணாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் பேரில் தொழில் செய்வதற்கு 2 விதமான விதிகளை பொருத்தி பார்க்கலாம். முதல் விதி, உங்களுடைய 4, 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறது. 4, 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறது. உங்களுடைய 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறது. இது ஒரு மெத்தட். இன்னொரு விதி, நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் அமர்ந்த வீட்டில், சுக்கிரன் அமர்ந்த வீட்டிற்கு 10ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையின் பேரில், மனைவியின் பேரில் தொழில் செய்யலாம். இன்னொரு உதாரணமும் பார்த்துருவோம். ஒரு மேச லக்ன ஜாதகம், இவருக்கு சுக்கிரன் தனுசில் இருக்கார். மேச லக்ன ஜாதகம், இவருக்கு சுக்கிரன் தனுசில் இருக்கார். அப்போ தனுசு வீட்டுக்கு 10ஆம் இடமாக வரக்கூடியது கன்னி. இப்போ இந்த ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் இவர் தொழில் செய்ய முடியும். ஆனால் இதில் தனுசில் சுக்கிரன் இருக்காருங்கிற போதே புதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற வாய்ப்பில்லை. ரொம்ப அபூர்வமாக தான் சுக்கிரனுக்கு இருந்து 4 வீடு தள்ளி புதன் இருப்பார். வெறும் சில ஜாதகங்கள், ரொம்ப 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 அபூர்வமாக 10,000 ஜாதகத்தில் ஒரு 2 ஜாதகத்துக்கு அந்த அமைப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருந்தால் அதை பண்ணலாம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம், விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கார். கும்பலக்ன ஜாதகம், விருச்சிகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். இப்போ சுக்கிரன் அமர்ந்த வீட்டுக்கு 10ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரியனும் அங்கேயே விருச்சிகத்தில் இருக்கார். இவருக்கு வந்து இது அதிநட்பு வீடு, சம உச்ச வீடு, திக்பலம், லக்னத்துக்கு 10ல் இருக்கலாம். இவர் மனைவியின் பேரில் தொழில் செய்யலாம், மனைவியின் பேரில் முதலீடு பண்ணலாம். அது வெற்றிகரமாக வரும். தசாபுத்திகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இதை பண்ணணும். சரி, இதுவே நீங்கள் ஒரு பெண் ஜாதகம், நீங்கள் ஒரு பெண் ஜாதகமாக இருந்து வாழ்க்கை துணையின் பேரில் தொழில் செய்யலாம், கணவரின் பேரில் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, செவ்வாய் நின்ற வீட்டிற்கு 10ஆம் அதிபதி வலுவாக இருந்தால், புரியுதுங்களா? செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 10ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் உங்கள் கணவரின் பேரில் நீங்கள் தொழில் செய்யலாம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம், இவருக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். திக்பலம் 2, 9 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பெண் ஜாதகம், மீன லக்ன ஜாதகம். இந்த 10ஆம் இடத்திற்கு 10ஆம் அதிபதி புதன். இந்த புதன் மிதுனத்தில் ஆட்சி அல்லது கன்னியில் உச்சம், இல்லை லக்கணத்திலே திக்பலம், இந்த 3 நிலைகளில் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பெண்மணி கணவரின் பேரில் தொழில் செய்யலாம். ஆண் பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான வித்தியாசத்தில் இந்த திருமண பந்தத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும் கிரகங்களாக ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் வேலை செய்வாங்க. ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாய். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு பெண் தனது கணவரின் பேரில் தொழில் தொடங்கி நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் 4, 5ஆம் அதிபதிகளின் வலுவும் 8ஆம் அதிபதியின் வலுவும் பார்க்கப்பட வேண்டும். அதுபோக செவ்வாய் நின்ற வீட்டிற்கு 10ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரான்னு பார்க்கணும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு விருச்சிக லக்ன பெண், விருச்சிக லக்ன பெண், இவங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கார். விருச்சிக லக்ன பெண், செவ்வாய் 8ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார். லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு. ஸோ நீங்கள் சொந்த தொழிலெலாம் பண்ண வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது நேச்சுரலாக வரக்கூடிய விஷயம்தான். இந்த செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 10ஆம் அதிபதியான குரு, செவ்வாய் நின்ற வீட்டிற்கு 10ஆம் அதிபதியான குரு கடகத்தில் உச்சம். விருச்சிக லக்னம், செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் நின்ற வீட்டிற்கு 10ஆம் அதிபதியான குரு பகவான் உச்சமாக இருக்கார். ஸோ இது ஒரு பெண் ஜாதகம். கணவரின் தொழில் செய்யக்கூடிய விதி, கணவர் பேரில் தொழில் செய்யக்கூடிய விதியை இந்த ஜாதகத்தில் நம்ம கணிக்கும் போது மிக அற்புதமாக பொருந்தி வர, இவர் தன் கணவரின் பேரில் முதலீடுகள் செய்து ஒப்பந்தங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ 2 விதமான விதிகள். உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் தொழில் செய்யலாமா? இதில் முதல் விதி வந்து உங்கள் லக்னத்திற்கு 4, 5 மற்றும் 8ஆம் அதிபதியின் வலுவை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கை துணைக்கு 10, 11 மற்றும் 2ஆம் இடமாக வரும்.
இது முதல் விதி. நீங்கள் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற வீடு, சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு 10ஆம் அதிபதியின் வலுவை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனைவியின் பேரில் தொழில் செய்யலாம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற வீட்டிற்கு 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரான்னு பாருங்கள். செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 10ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் உங்கள் கணவரின் பேரில் நீங்கள் தொழில் தொடங்கி முதலீடுகள் செய்து சொத்துக்கள் சேர்த்து வெற்றியடைய முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.